மட்டும்தான், வேற தொழிலும் எனக்கு தெரியாது. நான் இந்த வயசுல போய் கத்துக்கிட்டு நான் சம்பாதிக்க முடியாது. அதனால எங்களுக்கு இந்த தொழிலும் கொஞ்சம் மேல்மை பண்ணி கொடுங்க. இந்த தொழிலை நம்பி நாங்க ஏகப்பட்ட சனாகிறோம். ஆம்பளை பொம்பளை எல்லாம் வீட்டோட தொழிலா குடிசை தொழில் மாதிரி தான் செஞ்சிட்டு இருக்கிறோம். இது இல்லாத நிறைய பொண்ணுங்க கொத்து வேலைக்கெல்லாம் போறாங்க. நாங்க நெவிலே இருந்துட்டு வெயிலையும் போய் கஷ்டப்படுறது ரொம்ப இதா இருக்குது. எங்களுக்கு வெள்ளி தொழில் வேணும். ஏகப்பட்ட பேர் இந்த தொழில்னால ரொம்ப பாதிப்புல இருக்கிறோம். சாப்பாட்டு கூட வழி இல்லாத வீட்டு வாடகை கட்ட முடியாத சூழ்நிலைலாம் இருக்கிறோம். இந்த தொழிலை எப்படியாவது மேல எடுத்து கொண்டு போய் எங்களுக்கு கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க. குழந்தைங்கள்லாம் எப்படி பாத்துக்கிட முடியுதா? இப்ப சம்பள வருமானம் இருக்கா? குழந்தைகளை பாத்துக்கல எவ்வளவு சிரமம்? அதான் வீட்டுக்கு வாடகை கட்டவே முடியலங்கும் போது அப்ப நாங்க பிள்ளைங்க எல்லாம் எப்படிங்க பாக்குறது? எல்லாமே பெரிய பிரச்சனையா தான் இருக்குது. தொழிலுன்னா எங்களுக்கு இந்த வெள்ளி தொழில் தான் எங்க மெயினானது. எல்லா ஊர்லயும் நம்ம தமிழ்நாட்டுல முக்காவாசி எடுத்துட்டா வெள்ளி தொழில் தான் அதிகமா இருக்குது. இப்ப கரட்டூர், மணியனூர், சீலாம்டி, காட்டூர் இந்த சைடு எல்லாமே வெள்ளி பட்டுறதும். இதை நம்பிதான் ஆணு பொண்ணு எல்லாருமே இருக்கிறோம். இல்ல பாத்துட்டீங்கன்னா முன்ன இருந்த வேலைக்கும் இப்ப இருக்கிற வேலைக்கும் ரொம்ப வித்தியாசமா இருக்குது. அப்ப இருந்த வெள்ளி விலை வந்து வெறும் 60,000 70,000 இருந்துச்சு. இப்ப 3.5 லட்ச ரூபா வெள்ளி விலை வந்திருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கொலுசு தயாரிக்கனாவே நாங்க 12 தொழிலாளர்கள் மேல உழைச்சாலும் ஒரு கொலுசு உங்க காலில் கொலுசு போட முடியும். அது சேலம் மாவட்டத்தில் மெயினாக எடுத்துட்டீங்கன்னாவே வெள்ளி கொலுசு தான். வெள்ளியோட பொருட்கள் தான் அதிகமாக இங்கே தயார் பண்ணுறோம் நாங்கள் சேலனாவே. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கொலுசு தயாரிச்சு வரும்போது 12 தொழிலாளர்கள் வேணும். ஒவ்வொரு இது தயாரிக்கிறதுக்கும் குறைஞ்சபட்சம் 10 பேர் 5 பேர் இருந்தால் தான் ஒவ்வொரு மெட்டீரியல் நாங்கள் தயாரிக்க முடியும். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா பூ அடிக்கிற மிஷின் வச்சுருக்கோம். இதில் எங்ககிட்ட 3 பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒருத்தருக்கு நாங்கள் பாக்கிலாம் கொடுத்துலாம் வேலை செஞ்சுட்டு இருந்தோம். இப்போ ஆளுங்க இல்லாமல் எல்லாம் வேலை இல்லாமல் ஆளுங்கள் நாங்கள் வேறு வேலைக்கு போங்க நீங்கள் அப்படின்னு நாங்களே அவங்கள போக சொல்கிற அளவுக்கு நாங்கள் இது தள்ளப்பட்டுட்டோம். இப்போ எங்களுக்கே வாழ்வாதாரம் ரொம்ப சிரமமாக இருக்குது. வெள்ளி வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். நாங்கள் சுமார் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 4 பேர்த்த வச்சு வேலை செஞ்சோம். தொழிலாளிக்கும் வேலை, எங்களுக்கும் வேலை இல்லை. அந்த லோன் பிரச்சனை இதெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்குது. மாநில அரசு இது கொஞ்சம் நடவடிக்கை எடுக்கணும். அதே மாதிரி வேலை நிவாரணம் தரன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி எங்கள் வெள்ளி தொழிலாளி கொடுக்கணும். நாங்கள் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் ஒரு 3.5 லட்சம் பேர் குறையும் 3 லட்சம் பேர் அந்த தொழில் நம்பி தான் இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 பட்டா இருக்குது. இப்போ பாதி ஒரு 1000 பட்டை தான் திறந்துருக்குது. மீதி எல்லாம் சாத்திட்டாங்க. இன்னும் இப்போ செஞ்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வாரத்து பண்டிகை வேலை மட்டும் தான். இப்போ அதையும் சாத்திட்டு நாங்கள் என்ன பண்ணோன்னு தெரியல. வெளி மாநிலத்துக்கு வேலைக்கு போகிற அளவுக்கு எங்களுக்கு சூழ்நிலை ஆயிடுச்சு. எங்கிட்ட வேலை செஞ்ச தொழிலாளிகளும் நல்லா கொத்து வேலைக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கு சிரமமாக இருக்குது. நாங்கள் இந்த வேலையை செஞ்சுட்டு வேறு வேலைக்கு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் மாநில அரசு எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு ஒரு வேலை நிவாரண தொகையும் வர மாதிரி கேட்குறோம். இந்த வெள்ளி கொலுசு தயாரிக்கும் தொழிலோட வாழ்வாதாரம் பெரும் கேள்விக்குறியா இருக்கு. இந்த தொழிலை விட்டு மாட்டு தொழிலுக்கு மாறும் நிலையில் தான் இருக்காங்க. இதனால வெள்ளியோட விலை குறைந்தால் மட்டுமே உள்ளது வாழ்வாதாரம் மேலும் சிறக்கும். இல்லாவிட்டால் மாட்டு தொழிலுக்கு மாறும் நிலையில் தான் மாறி இருக்காங்க. வெள்ளியின் வரலாறு காணாத விலை ஏற்றத்தால் சேலம் கொலுசு உற்பத்தி தொழில் சந்தித்திருக்கும் தாக்கம் குறித்து செய்தியாளர் தமிழ்ச்செல்வன் வழங்கிய தகவல்களை பார்த்தோம். நன்றி தமிழ்ச்செல்வன்.